அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகளில் பொருத்தம் பார்க்குறதுக்கு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகமே ஒரு உதாரண ஜாதகமாக வச்சுக்கலாம். இந்த பொண்ணுக்கு 22வது வயசில் கல்யாணம் ஆச்சு, 24வது வயசில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. 22ல் கல்யாணம், 24ல் டைவர்ஸ். இவ்வளோதான் அவங்க வாழ்ந்தது 2 வருஷம். இந்த 2 வருஷம் கூட எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னா, பிரியறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சொல்லணும். அப்போ அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு கற்பனை தான். அங்கே ஒத்துமையே இல்லை, சாத்தியக்கூறுகளே இல்லை. இருந்தாலும் வெளிப்படையாக தெரிஞ்சு பிரியறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா 21/11/1990 புதன்கிழமை 5:30 காலையில் பிறந்தது. போராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், பிறந்த ஊர் மன்னார்குடி. இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண்ணுடைய அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னம் குரு 2ஆம் பாதம். லக்னம் குரு 2னாக்கா உங்களுக்கு பாருங்க, சித்திரை சுவாதி விசாகம் இல்லையா? விசாகம் 2ல் இருக்கார். சூரியன் பார்த்தீங்கன்னா அனுஷம் 1ல் இருக்கார். சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா மூலம் போராடத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்கார். செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் போட்டிருக்கு. சந்திரனா ரோகிணி 2. புதன் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை 2. குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்கே நிற்கிறார் பார்த்தீங்க, ஆயில்யத்தில் நிற்கிறார் 1ஆம் பாதத்தில். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரம். சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் அனுஷத்தில் இருக்கார். சனி 2ஆம் பாதம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது மூலம் போராடம் உத்திராடம் 1ல் இருக்கார். ராகு பகவானும் உத்திராடம் 4ல் இருக்கார். கேது பகவான் சனியுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம், இதாவது இங்கே பூசத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கார். இது மாதிரி கிரக நிலைகள் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது, அல்லது இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜாதகருக்கு ஒத்திசைவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எது. இப்போ 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டில் மொத்தமாக 9 பேர் இருக்காங்கன்னா, ஒரு குழு, ஒரு 9 பேர் கொண்ட குழு. நவக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா 9 பேர் கொண்ட குழு தான் இருக்காங்க மொத்தமாகவே. அந்த 9 பேர் கொண்ட குழுவில் இந்த 9 பேரில் எத்தனை பேர் எனக்கு ஆதரவாக இருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு ஆதரவு கொடுக்காம இருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. இதுதான் இந்த 3 நிலை. இந்த 9 பேர்த்த 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று ஆதரவு கொடுக்குறவர், இன்னொன்று ஆதரவு கொடுக்கல, எதிர்ப்பும் கொடுக்கல, சமநிலையில் இருக்கிறவர். இன்னொரு நிலை எதிர்க்கிறவர், தடுக்கிறவர் அப்படின்னு வரும். அப்போ இந்த 3 பேர் தான் இந்த இருக்காங்க. இந்த 9 பேரில் இந்த 3 வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இந்த 9 பேரில் கொடுக்கிறவர் யார், கெடுக்கிறவர் யார், கொடுக்கவும் இல்லாமல் கெடுக்கவும் இல்லாமல் மத்தியில் நூற்றா நிற்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்பா ஜோதிட சூத்திரம். இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே யார் கொடுக்குறாங்க, யார் கெடுக்கிறாங்க, யார் நோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பொருத்தம் சேர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கணவன் மனைவி பிரிவு ஏன் வருதுன்னா, தடுக்கிறவனை கொண்டு போய் கொடுக்குறவனை சேர்த்துறதுக்கு போல தடுக்கிறவனை சேர்த்துனா சேர்ந்து வாழ முடியாது. அப்போ கொடுக்குறவனை பார்த்து சேர்த்தணும். இல்லைன்னா தடுக்கிறவனை விட்டுட்டு நூட்டில் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, கொடுக்கவும் மாட்டான் கெடுக்கவும் மாட்டான்னு ஒருத்தர் இருக்கல, அவன் வந்துட்டா கூட கெடுக்காமனாச்சு இருப்பான், கொடுக்கலன்னா கூட கெடுக்காமனாச்சு இருப்பான், பிடிக்காமனாச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் கெடுக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக டைவர்ஸில் தான் முடியும். இந்த விதிகளை மிக தெளிவாக சொல்லக்கூடியது மொத்தம் 9 பேர் தான். ரொம்ப ஈஸியான கணக்கு. 9 பேர்த்தில் யார் உதவுறாங்க யார் உதவலான்னு
நீங்களே பாருங்கள், இதில் ஏதாவது பொய் இருக்கா, பித்தலாட்டம் இருக்குதா, சூழ்ச்சி இருக்குதா, வஞ்சனை இருக்குதா, ஏதாவது ஜோதிட விதிகளுக்குள்ளார இல்லாமல் ஜோதிட விதிகளுக்கு அப்பால போய் ஏதாவது இருக்குதா, நான் ஒப்புக்கொள்ள முடியாத விதி அப்படின்னு ஏதாவது இருக்குதா, அல்லது இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னா எல்லாமே மூல நூல்களில் கூறப்பட்டுள்ள மூல விதிகள் தான். ஷட்பல கணிதம்னா ஷட்பல கணிதத்தை நம்ம பேசி ஆகணும், காரக கிரகமாக பேசி ஆகணும், பாவக்காரகம் பேசி ஆகணும், கிரகக்காரகம் பேசி ஆகணும், பாவக்காரகம் பேசி ஆகணும். பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம் கூட்டு தான் பலனை சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் இப்போ லக்னம் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கு. லக்னத்துக்கு 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ல் தான் இருக்கிறார். அப்போது கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் பாவாதிபதி லக்னத்துக்கு 8ல் மறைந்தார் அப்படின்னா பொதுவாக சொல்லக்கூடியது 7ஆம் பாவாதிபதி 6லோ 8லோ 12லோ மறைந்தால் கலத்திர தோஷம் உண்டாகும். உண்டாகவே ஆயே தீரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு சிக்னல் விழுகுது, மஞ்சள் சிக்னல் விழுகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மஞ்சள் சிக்னல் எழுதுனா மொல்லமாக போகணும், நிறுத்தி போகணும். அடுத்தது பச்சை சிக்னல் விழுந்தால் போகணும். சிகப்பு சிக்னல் விழு போகிறதுக்கு முன்னாடியும் மஞ்சள் சிக்னல் வரும், பச்சை சிக்னல் வரதுக்கு முன்னாடியும் மஞ்சள் சிக்னல் வரும். மஞ்சள்ங்கிறது பொது, அதாவது அடுத்தது நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் மஞ்சள் உதவி செய்யும், நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த மஞ்சள் உதவி செய்யும் அந்த சிக்னல். அதுபோல் இந்த ஜாதகத்துக்குள்ளார 7ஆம் பாவம் அதிபதி 8ல் மறைந்தான்னா கலத்திர தோஷம் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர கலத்திர தோஷம் நடந்தே தீரும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் நமக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்கான், நிறைய விதிமுறைகளை கொடுத்துருக்காரு. ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரியான இன்ப துன்ப விஷயங்களை களைந்து நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னாக்கா கலத்திர தோஷ ஜாதகமாக இருந்தால் கூட கலத்திர தோஷம் வராமல் திருமணம் செய்ய வைக்க முடியும். ஏனால் அதான் விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது தான் ஜோதிடமே அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் 7ஆம் பாவாதிபதி 8ல் மறைந்தான் அப்படிங்கிறதால கலத்திர தோஷம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் பாருங்கள், செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். சந்திரன் அப்படிங்கிறவர் என்ன நட்சத்திரம் நிற்கிறாருனாக்கா பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். இவ்வளோதாங்க சுலபமான வேலை. இப்போ செவ்வாய், சந்திரன், சுக்கிரன். அப்பாயுத சூத்திர விதிகளில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருந்தால், அதாவது எரிந்து கிரகமாக இருந்தால் சூரியனுக்கு மிக அருகில், சூரியன் என்ற நட்சத்திரத்தில் பாருங்க, சூரியன் இருக்கிறது சனியினுடைய 1ஆம் பாதம், சுக்கிரன் இருக்கிறது சனியினுடைய 2ஆம் பாதம். அப்போ சூரியனுக்கு மிக நெருக்கமாக நிற்கிறார். 5 டிகிரி 6 டிகிரி 4 டிகிரி 3 டிகிரி அப்படிங்கிற அளவுக்கு நிற்கிறார். இது மாதிரி இருந்தால் அந்த கிரகம் எரிந்த கிரகமாக மாறுகிறது. எரிந்த கிரகத்தின் சாரத்திலே எந்த கிரகமாவது இருந்தால் அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். இதுதான் அப்பாயுத சூத்திரம் சொல்லக்கூடிய விதி. இது முனிவர்களால் வகுக்கப்பட்டது, மூல நூல் முனிவர்களால். அஸ்தங்கம் என்பது எரிந்த கிரகம், அதற்கு சுயபலம் இல்லை. எனவே அவனை சார்ந்து ஒரு தொழிலை செய்தால் நீ ஏமாந்து போவாய், அவ்வளோதான். சுயமாக முடிவெடுத்து உன்னை செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பான். இவன் சுயமாக முடிவெடுத்து செய்ய முடியாதவன், அவனை நம்பி நீ களத்தில் இறங்கினா அவன் ஏமாந்து போகிறது இல்லாமல் நீ சேர்ந்து ஏமாந்து போவ. அந்த விதி தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ செவ்வாய் சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் அஸ்தங்கம் அடைந்த சுக்கிரன் சாரம் ஏறியதால் செவ்வாயும் சந்திரனும் உள்ளே வர முடியாது. சுக்கிரனும் தன் பலத்தை இழந்து விட்டார். 3 பேர் போயிட்டாங்க. அடுத்தது இங்கே கேது இருக்கிறார். இந்த கேது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார். இந்த பொண்ணு பிறந்தது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புராண நட்சத்திரம். புராண நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். அங்கே கேது நிற்கிறார். இந்த கேது நிற்கக்கூடிய அதனுடைய திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இவர் வேதையில் நிற்கிறார் கேது. அதாவது கணவனாக வந்தால் பிரித்து விடுவான், வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது நிற்கிறாரு. அதனுடைய திரிகோணத்தில் இந்த சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ 3 கிரகத்திற்கு அந்த தோஷம் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ கரண்ட்டை தொட்டவனை, கரண்ட்டை யார் தொடுறானோ அவனை சாக்கடிக்கும் இல்லையா?
கரண்ட்டு தெரியாதனமாக நான் தொட்டுட்டேன் அப்படின்னாக்கா சாக்கடிக்காமல் கொடுக்காது. தெரிஞ்சு தொட்டாலும் சரி, தெரியாமல் தொட்டாலும் சாக்கடிக்க அடிக்கிறது தான். எண்ணெய் சாக்கடிச்சிருச்சு, எண்ணெய் காப்பாற்றுறதுக்காக யாராவது வந்து எண்ணெய் தொடுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களையும் சேர்த்து கரண்ட்டு சாக்கடிச்சிடும். இப்போ சாக்கடிக்கிறது அப்படின்னா கரண்டை தொட்டவனும் சாக்கடிக்கும், அவனை தொட்டவனையும் அந்த கரண்ட்டை சாக்கடிக்கும். அதுபோல் இந்த கேது அப்படிங்கிறவர் வேதை நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அதனால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் கணவனாக இருப்பவன் வந்தாலும் அல்லது கேது திசை நடப்பவரை திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். அந்த வகையில் இங்கே சூரியனும் சுக்கிரனும் அதோட சேர்ந்து இணைஞ்சு போயிட்டாங்க. இந்த வகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொண்ணு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை கல்யாணம் பண்ணிச்சு. உத்திரட்டாதினா சனி பகவான் இங்கே இருக்காரு பாருங்க. சனி சூரியன் சாரன் நிற்கிறாரு. சனி பகவான் சூரியன் சாரத்தில் நிற்கிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா சனி சாரத்தில். அப்போ நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு காட்டுது. ஆனால் அதுக்குள்ளார ஒரு சூட்சமம் இருக்குது. காரிய ரூபமாக ஒன்று காட்டுது, காரண ரூபமாக ஒன்று இருக்குது, சூட்சம ரூபமாக இன்னொன்று வேலை செய்யுது. என்னன்னா இந்த பாருங்க, சனி பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. ராகு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2 பேர் இருக்காங்க. ராகு இருக்காரு, சனி இருக்காரு. இதில் வலியவர் யாருன்னா ராகு தான் வலியவர். அப்போது இந்த சூரியனுடைய நட்சத்திரமாகிய 13.20 பாகையை இந்த ராகுவான் தன்வசப்படுத்தி கொள்வார். இதுதான் ஜோதிட விதி கூறக்கூடியது. ஜோதிட விதி என்ன சொல்லுது? இப்படி தான் சொல்லுது. அதுதான் ஷட்பல கணிதம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ராகுவும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் ராகுவுக்கு கட்டுப்பட்டவரே தவிர இவர் சூரியனிடம் அவர் எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் ராகு தான் அதற்கு இணை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா இந்த சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பார். சுக்கிரன் தன்னுடைய பலத்தை இழந்து விட்டார். அதே சமயத்தில் சனிச்சாரம் ஏறினார். சனியை தொடும்போது ராகுவையும் சேர்த்தே தொடுவார். ஏன்னா ஒரே நட்சத்திரம் தான் இருக்காங்க. அப்போ ராகு தான் அங்கே வலிவராக இருக்கார். எனவே சனியை திருமணம் செய்தார். இவருடைய திருமணம் ரத்தாகிவிட்டது. ஆனால் இவர் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய முடிவு. அதுபோல் இந்த ராஜகத்தில் யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்காங்க, யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எதிர்ப்பாக இருக்கிறவங்களையும் பார்த்துட்டோம், ஒத்துழைப்பு முடியாதவங்களையும் பார்த்துட்டோம். அப்போ ராகு வந்தாக்கா ஒத்துழைப்பாக இருப்பாருன்னு பார்க்குறோம். இதுபோல் ஒரு ஜாதகத்தில் யாரெல்லாம் ஒரு கிரகத்திற்கு வசியமாகறாங்க, யாரெல்லாம் வசியம் ஆகலை, யாரெல்லாம் எதிர்ப்பாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பொருத்தம் சேர்த்தனா கண்டிப்பாக எந்த மாதிரியான தோஷ ஜாதகமாக இருந்தாலும், நாகதோஷமோ, செவ்வாய் தோஷமோ, கலத்திர தோஷமோ, தார தோஷமோ அல்லது புத்திர தோஷமே இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும், அல்லது பிதுர் தோஷம், பித்ரு தோஷம், மாதா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் கூட அவற்றிற்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு சாவி அப்பா ஜோதிடத்தில் இருக்கிறது. அதனால் திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேர்த்தில் 8 பேர் நமக்கு ஒத்துழைக்காவிட்டாலும் கூட நிச்சயமாக ஒருவர் நமக்கு ஒத்துழைப்பார். இறைவன் அப்படி தான் இயற்கையை அமைத்திருப்பார். எல்லா கதவுகளையும் மூடமாட்டார். ஏதேனும் ஒரு கதவை, அந்த பூட்டை உனக்கு கொடுத்திருப்பார். அந்த சாவியை சரியாக திறந்தால் திருமண பொருத்தம் சரியாக அமைந்து வாழ்க்கை நன்றாக அமையும். இறைவன் கொடுத்த வரம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரிதான். இறைவன் எனக்கு கொடுத்த வரத்தை இந்த மக்களுக்காக அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதுனால தொடர்ந்து இதை நான் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.